ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2019 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் 10 Minutes Gone. படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு பாஸுக்காக ஹீரோவும் அவரோட கேங்கும் ஒரு பேங்க் வால்ட்டில் இருக்கிற சூட்கேஸை கொள்ளையடிக்க பிளான் பண்ணுறாங்க. ஹீரோவோட தம்பியும் இதே கேங் தான். ரெண்டு பேரும் சூட்கேஸ் எடுத்துகிட்டு தப்பிச்சு போகிறப்ப யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஹீரோ மயக்கம் போட்டுறாரு, தம்பி கொலை செய்யப்படுறாரு, சூட்கேஸ் திருடப்படுது. அந்த 10 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு ஹீரோக்கே தெரியல. கேங்கில் இந்த கருப்பாடி யாருன்னு கண்டுபிடிக்க ஹீரோ களத்தில் இறங்குறாரு. சூட்கேஸை கண்டுபிடிக்க பாஸும் தன்னோட ஆளை அனுப்புறாரு. இதுக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்ட் யாரு, சூட்கேஸ் கடைசியில் யார்கிட்ட இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு பாரில் ஒரு கேங்கை காட்டுறாங்க. இந்த கேங்கில் மொத்தம் 5 பேர். இதில் ஒருத்தர் தான் படத்தோட ஹீரோ, பேர் ஃப்ராங்க். மீதி 4 பேர் யாருன்னா, ஃப்ராங்கோட தம்பி ஜோ, பாக்ஸ்டர், மார்ஷல், கிரிஃபின். இந்த கேங்கு பாரில் உட்காந்து ஒரு திட்டம் போடுறாங்க. பேங்க் வால்ட்டில் இருக்கிற ஒரு சூட்கேஸை எடுக்கிறதா அந்த திட்டம். இவங்க டிஸ்கஸ் பண்ணுறத ஒரு லேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேர் ஐவரி. இவங்க ரெக்ஸ்ன்னு ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவர் தான் எல்லாருக்கும் பாஸு. சூட்கேஸை எடுக்க சொல்லி இந்த கேங் கிட்ட டாஸ்க்கை கொடுத்ததே பாஸ் தான். அந்த பாஸோட ரைட் ஹேண்ட் தான் ஐவரி. யார் யார் எந்தெந்த பொசிஷனில் நிற்கணும், சூட்கேஸை எடுத்தது எந்த ரூட்டில் போகணும்னு ஹீரோவோட தம்பி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாரு. 5th ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே ஒரு காரும், பார்க்கிங் ஏரியா 1st ஃப்ளோரில் ஒரு காரும் தப்பிக்கிறதுக்காக ரெடியாக இருக்குன்னு தம்பி சொல்கிறாரு. டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதும் ஹீரோவையும் தம்பியையும் தவிர மற்ற எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த பாரில் வெயிட்ரஸாக வேலை பார்க்குற லேடி தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். கேங் போடுற பிளானை பற்றி இவங்களுக்கும் தெரியும். உன் கேர்ள் ஃப்ரெண்டை நம்பலாமான்னு ஹீரோ தம்பிக்கிட்ட கேட்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஊரில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும் போல். இப்படி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான்னு தம்பி சொல்கிறாரு. தம்பி போட்டு வச்சிருக்கிற பிளானை மறுபடியும் ஒரு தடவை ஹீரோ செக் பண்ணுறாரு. அடுத்த சீனில் பாஸை காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேங்க்கை கொள்ளையடிக்க கேங் போயிடுவாங்கல்ல, அதனால பாஸ் பரபரப்பாக இருக்காரு. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா சர்வேலன்ஸ் கேமராஸையுமே பாஸோட ஆளுங்க ஹேக் பண்ணிட்டாங்க. கேங் எதுவும் சொதப்பாமல் இருந்தால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்னு ஐவரி சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அங்கே வராரு. இவர் ஒரு டீலரு. பேங்க் வால்ட்டில் இருக்கிற சூட்கேஸை எடுத்து கொடுக்கணும்னு பாஸ் கிட்ட டீலிங் போட்டது இவர் தான். ஏன்னா அந்த சூட்கேஸு ஒரு கிளையண்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த வேலையை செய்ய போகிற கேங் மெம்பர்ஸ்க்காக பாஸ் டீலர் கிட்ட $5 லட்சம் கேட்டிருப்பார் போல. அந்த பணத்தை டீலர் கொடுத்துட்டு மீதி பணத்தை சூட்கேஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதா சொல்றாரு. கேங்ல இருக்கிற ஹீரோவோட தம்பி போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார் போல. அந்த விஷயம் டீலருக்கு தெரிஞ்சு உங்க கேங் வேலையை கரெக்டாக முடிப்பாங்களான்னு கேட்குறாரு. பாஸுக்கு கேங் மேலே நம்பிக்கை இருக்கு. கேங்ல இருக்கிற கிரிஃபின் ஒரு பெஸ்ட் ஹேக்கரு. மார்ஷலும் பாக்ஸ்டரும் பெஸ்ட் ஷூட்டர்ஸு. ஹீரோ லாக்கப்பை ஓப்பன் பண்ணுறதுல கில்லாடி. இவங்க யாருமே ஒரு தடவை கூட போலீஸில் மாட்டினதே இல்லையா. ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணனால தான் அவரோட தம்பியை கேங்கில் சேர்த்துக்க பாஸ் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த சீனில் பேங்க்குள்ளே நுழைகிறதுக்கு கேங் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹேக்கரு ஒரு கஸ்டமர் மாதிரி கேஷுவலாக பேங்க்குள்ளே போகிறாரு. அவர் சிக்னல் கொடுத்ததும் பாக்ஸ்டரும் மார்ஷலும் மாஸ்கை போட்டுட்டு கன்னோட பேங்க்குள்ளே போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹேக்கர் மறைச்சி வச்சிருந்த கன் எடுத்து பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் கஸ்டமர்ஸையும் தரையில் உட்கார சொல்கிறாரு. அப்போ செக்யூரிட்டி கன் எடுக்கவும் பாக்ஸ்டரும் மார்ஷலும் வந்து அவர் அடித்து போட்டுறாங்க. ஸ்டாஃப்ஸும் கஸ்டமர்ஸும் பயந்துடுறாங்க. பேங்க்கோட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக ஹீரோவும் தம்பியும் மாஸ்க் போட்டுட்டு பேங்க்குள்ளே நுழையிறாங்க. வால்ட்டுக்குள்ளே இருக்கிற லாக்கரை ஹீரோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிடுறாரு. இவங்க தேடி வந்த சூட்கேஸு ஒரு பேக்குள்ளே இருக்குது. அதை பார்த்ததும் டாஸ்க் முடிஞ்சுன்னு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அப்போ அலார சவுண்டு கேட்குது. சூட்கேஸ் இருக்கிற பேக்கை தம்பிக்கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. 2 பேரும் வால்ட்டை விட்டு வெளியே வராங்க. கேங்கை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹேக்கர் ஆளை காணோம். மார்ஷலும் பாக்ஸ்டரும் பேங்க் வாசலில் போலீஸ் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. யாரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். இப்போ ஷூட் அவுட் நடக்குது. இதில் மார்ஷலும் பாக்ஸ்டரும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஷூட் பண்ணிடுறாங்க. கஷ்டப்பட்டு போலீஸ் எல்லாம் சமாளித்து மார்ஷலும் பாக்ஸ்டரும் காரில் எஸ்கேப் ஆகுறாங்க. முன்வாசல் வழியாக போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தம்பியை கூட்டிகிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக பேங்க்கை விட்டு வெளியே போகிறாரு. 5th ஸ்ட்ரீட்டுக்கு வெளியே நிற்கிற காரில் போயிடலான்னு தம்பி சொல்கிறாரு. போலீஸ் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்கன்னு தம்பிக்கு புரியல. ஒருவேளை செக்யூரிட்டி கார்டு யாரையாச்சும் நம்ம மிஸ் பண்ணிக்கலாம், இல்லை செகண்டரி எல்லாம் ட்ரிகர் ஆகிக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எப்படி இது நடந்துச்சுன்னு தம்பிக்கு தெரியல. அதை பற்றி இப்போல்லாம் யோசிக்க நேரில். பேக் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. தம்பிக்கு இப்போ பாஸ் மேலே சந்தேகம் வருது. அதனால் ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட இடத்துக்கு போகலாம், அதுக்கப்புறம் ஊரை விட்டே போயிடலான்னு தம்பி சொல்கிறாரு. இது பிளான்லேயே இல்லையேன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப யாரோ பின்னாடி இருந்து ஹீரோவை தலையிலே அடிக்கிறாங்க. ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து 3 கன் ஷாட் கேட்டு ஹீரோ எந்திரிக்கிறாரு. பக்கத்தில் தம்பி இறந்து கிடக்காரு. யாரோ தம்பியை ஷூட் பண்ணிட்டாங்க போல். தம்பிக்கிட்ட இருந்த பேக்கும் மிஸ்ஸிங், அதில் தான் சூட் கேஸும் இருந்துச்சு.
என்ன நடக்குதுன்னு ஹீரோக்கு புரியல. தலையில் அடிச்சதுல ஹீரோக்கு பயங்கரமான வலி. இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டான்னு கார் எடுத்துட்டு ஹீரோ கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுறாரு. அப்போ பாஸ் கிட்ட வந்து கால் வருது. ஹீரோ தயங்கிக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாரு. அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பாஸ் கேட்க எப்படின்னு தெரியல, ஆனால் சொதப்பிருச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. தம்பி போட்டு கொடுத்த ஸ்கெட்சில் தான் மிஸ்டேக்னு பாஸ் நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்காக தான் பாஸ் தம்பியை கேங்கில் சேர்த்துக்கிட்டாரு. இந்த வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு கிடச்சிருக்கும், இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு பாஸ் கோவப்படுறாரு. கேங்கில் மற்ற மெம்பர்ஸ்லாம் எங்கன்னு பாஸ் கேட்க எனக்கு தெரியல, தம்பி இறந்துட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி பேக்கேஜ் எங்கன்னு பாஸ் கேட்க என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹீரோவும் தம்பியும் அந்த வழியாக வருவாங்கன்னு தெரிஞ்ச யாரோ ரெடியாக வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. தம்பியை கொலை பண்ணி சூட்கேஸை எடுத்துகிட்டு ஹீரோ மேலே பழிய போட நினச்சிருக்காங்க. சூட்கேஸ் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு ஹீரோக்கே தெரில. நீ இப்போ எங்கே இருக்கன்னு பாஸ் கேட்க சேஃப் ஹவுஸ்லேருந்து கிளம்ப போகிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. கொள்ளையடிச்சிட்டு கிரென்ஷாங்கிற இடத்துல மீட் பண்ணுறதான் பிளான் போல். அங்கே போக வேண்டியதானு பாஸ் கேட்க என்ன செட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கிரென்ஷாவும் சேஃபாக இருக்காதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி சூட்கேஸை பற்றி தெரிஞ்சால் உடனே எனக்கு கால் பண்ணுன்னு பாஸ் சொல்கிறாரு. போலீஸு கேங் மெம்பர்ஸ் யாரையுமே பிடிக்கல, ஆனால் தம்பியோட பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு பாஸுக்கு தெரிய வருது. போலீஸ் என்ன ட்ரேஸ் பண்ணி வர மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஐவரி கிட்ட பாஸ் சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு ஐவரி கிளம்புறாங்க. இதுக்காக அவங்க கூட டீலிங் போட்டேன்னு டீலரும் பாஸ் கிட்ட கோவப்படுறாரு. நான் எடுத்துக்கிட்ட வேலையில் இந்த மாதிரி எப்போவுமே ஆனதில்லை, வேறு யாரெல்லாம் அந்த சூட்கேஸை தூக்க ஆசைப்பட்டாங்கன்னு பாஸ் கேட்குறாரு. நாட்டில் இருக்கிற எல்லா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியோட கண்ணும் அந்த சூட்கேஸ் மேலே தான் இருக்குன்னு டீலர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சேஃப் ஹவுஸ்லேருந்து கிளம்பின ஹீரோ தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு வேலை செய்கிற பாருக்கு போகிறாரு. அங்கே இருந்த பார்டெண்டர் கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு ஹீரோ கேட்க அவங்க இங்கே இல்லையேன்னு பார்டெண்டர் சொல்கிறாரு. அந்த பொண்ணு டேஞ்சரில் இருக்கான்னு ஹீரோ சொன்னதும் மாடியில் தான் இருக்காங்கன்னு பார்டெண்டர் சொல்கிறாரு. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி தம்பி இறந்த விஷயத்த சொல்கிறாரு. ஷாக்கான கேர்ள் ஃப்ரெண்டு அது ஈஸியான வேலைன்னு தானே சொன்னார், என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக இருன்னு தம்பி ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தாராம். என்ன நடந்துச்சுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோவால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த 10 நிமிஷம் ஹீரோவே அன்கான்ஷியஸாக இருந்தார்ல. பேங்க்கில் பணத்தை தானே கொள்ளையடிக்க போனீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்டு கேட்க இல்லை அது ஒரு சூட்கேஸு, அதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. வேறு யாரெல்லாம் கூட இருந்தாங்க, அவங்க யாராவது இப்படி பண்ணிட்டாங்களான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை கிளம்ப சொல்கிறாரு. ஏன்னா தம்பியோட பாடியை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவரோட சர்க்கிளில் இருந்தவங்கள தேடி போலீஸ் வருவாங்க. அதனால் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்போ ஐவரியும் பாருக்கு வராங்க. பாஸோட ரைட் ஹேண்ட் இங்கே எதுக்கு வராங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புரியல. நம்மளை நம்பாம தான் பாஸ் ஐவரி அனுப்பி வச்சிருக்காருன்னு ஹீரோக்கு புரியுது. நம்ம உடனே கிளம்பணுன்னு ஹீரோ பேக் டோர் வழியாக கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பார்லேருந்து கிளம்புறாரு. அடுத்து எங்கே போகிறதுன்னு ஹீரோக்கே தெரில. ஊருக்கு வெளியே உனக்கு ஏதாவது தெரிஞ்ச இடம் இருக்கான்னு ஹீரோ கேட்க எங்கள் அண்ணன் வீடு இருக்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இதே நேரம் பாஸு பாக்ஸ்டரையும் மார்ஷலையும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. யாரையுமே ரீச் பண்ண முடியல. போலீஸு இப்போ 4 பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காரு. தம்பி போட்ட எஸ்கேப் பிளான் சொதப்புறதுக்கு சான்ஸே இல்லை. அதையும் மீறி இவ்வளோ நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அது நம்ம ஆளாக தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட சந்தேகம் ஃபஸ்ட்டு பாக்ஸ்டர் மேலே வருது. அதனால் பாக்ஸ்டரோட இடத்துக்கு போகிறாரு. தனியாக போகிறது ரிஸ்க்குன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை காரில் உட்கார வச்சுட்டு கன்னோட போகிறாரு. தம்பி இறந்து போயிட்டாருன்னு நியூஸை பார்த்து பாக்ஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டார் போல். அதனால் ஹீரோக்கு பாக்ஸ்டர் ஆறுதல் சொல்கிறாரு. பேங்க்கில் என்ன நடந்துச்சு, நம்ம கேங்கில் யார் இப்படி பண்ணதுன்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோவும் தம்பியும் வால்ட்டுக்குள்ளே போன அதே நேரம் பாக்ஸ்டரும் மார்ஷலும் பேங்க் ஸ்டாஃப்ஸையும் கஸ்டமரையும் கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல. கொஞ்ச நேரத்திலேயே அலார சத்தம் கேட்டிருக்கு. ஹேக்கர் இருந்தும் எப்படி அலாரம் ட்ரிகர் ஆச்சுன்னு பாக்ஸ்டருக்கே தெரியல. பேங்கோட வாசல்ல போலீஸ் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாக்ஸ்டர் சொல்கிறாரு. போலீஸ் ஷூட்டிங்லேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்ச பாக்ஸ்டரும் மார்ஷலும் காரை ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிருக்காங்க. ஸோ மார்ஷலையும் ஹேக்கரையும் அடுத்து பார்த்து பேசினா தான் கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க எங்கன்னு ஹீரோ கேட்க அது எனக்கு தெரியாதுன்னு பாக்ஸ்டர் சொல்கிறாரு. கிரென்ஷாக்கு போகாமல் இங்கேயும் இருக்கேன்னு ஹீரோ கேட்குறாரு. நம்ம பிளான் சொதப்பினால பாஸ் ஐவரி அனுப்புவார்னு எனக்கு தெரியும், அந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு பாக்ஸ்டர் சொல்கிறாரு. இப்போ பாக்ஸ்டருக்கு ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது. ஹீரோவை முடிச்சுட்டா பணம் உனக்கு தானே அந்த மெசேஜில் போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே பாக்ஸ்டர் ஹீரோவை கொலை பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. என்ன மெசேஜ் அது, பாஸ் அனுப்புனாரான்னு ஹீரோ கேட்கவும் பாக்ஸ்டர் சாரின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் பதிலுக்கு ஷூட் பண்ணுறாரு. கன் ஃபயரிங் சத்தம் கேட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் காரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க போல். பாக்ஸ்டர் அவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோவை கன்னை கீழே போட சொல்கிறாரு. ஹீரோ பாக்ஸ்டரை காலில் ஷூட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறாரு. அடுத்த சீனில் பாஸை காட்டுறாங்க. பெஸ்ட்டான டீம் இருந்தும் ஒரு பேங்க்கில் திருட முடியாமல் போச்சேன்னு பாஸ் வருத்தப்படுறாரு. ஒரு பேங்க்கேவா திருட சொன்னேன், வால்ட்லேருந்து ஒரு சூட் கேஸை மட்டும்தானேன்னு டீலர் சொல்கிறாரு.
அப்படி இந்த சூட்கேஸில் என்ன இருக்குன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நகைகளை திருடுற ஒரு லேடி இருந்திருக்காங்க. $30 கோடி மதிப்புள்ள ஜெம்ஸ்டோனை அந்த லேடி திருடியிருக்காங்க. அதாவது டைமண்ட்ஸ் மாதிரி காஸ்ட்லியான கல்லுன்னு வச்சுக்கோங்க. ஜெம்ஸ்டோனை வாங்க ரெடியாக இருந்த ஒரு பேங்க் மேனேஜர் அதை பேங்க் லாக்கரில் சேஃபாக வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. திருடின லேடி வேற நாட்டுக்கே போயிருக்காங்க. வால்ட்டில் இந்த சூட்கேஸில் ஜெம்ஸ்டோன் இருந்தது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இந்த விஷயத்த இப்போ தான் பாஸ்கிட்டே டீலர் சொல்கிறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கு திருடணும்னு பாஸ் கேட்குறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒஹியோ ரிவரில் வெள்ளம் வந்தப்போ பக்கத்தில் இந்த பேங்க்கும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால் கஸ்டமர்ஸ் எல்லாரும் அவங்க ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்கோங்கன்னு பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த சான்ஸை விட்டால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேறு லொக்கேஷனுக்கு போயிடும். அதுக்குள்ளே ஜெம்ஸ்டோன்ஸை எடுக்கணும்னு ஒரு கிளையண்ட் ஐடியா பண்ணி அந்த பொறுப்பை டீலர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாஸுக்கு இப்போ தான் தெரிய வருது. வேறு யாருக்கு இதை பற்றி தெரியும்னு பாஸ் கேட்க, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்கன்னு டீலர் டென்ஷன் ஆகிறாரு. கேங் மெம்பர் யாரோ தான் சூட்கேஸை திருடி அவங்களே விற்க நினைக்கிறாங்கன்னு டீலர் நினைக்கிறாரு. ஆனால் பாஸுக்கு அப்படி தோணல. அதுவும் ஹீரோ அப்படி பண்ணுற ஆள் இல்லைன்னு பாஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இதே நேரம் ஹீரோ பாக்ஸ்டர் அடித்து உண்மையை சொல்கிறாரு. அலாரம் எப்படி ட்ரிக்கர் ஆச்சு, போலீஸ் எப்படி வந்தாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு பாக்ஸ்டர் சொல்கிறாரு. சரி, மற்றவங்க எங்கன்னு ஹீரோ கேட்டு மிரட்டவும், மார்ஷல் வழக்கமாக போகிற இடத்துல இருப்பான், கிரிஃபின் ஊரை விட்டே போயிருக்கலான்னு பாக்ஸ்டர் சொல்கிறாரு. அப்படியே ஹீரோ கிட்டேருந்து கன்னை வாங்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோவை கொலை பண்ண பணம் கிடைக்கணும் மெசேஜ் வந்திருக்குல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வேற வழியே இல்லாமல் பாக்ஸ்டரை ஷூட் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து மார்ஷலோட இடத்துக்கு போகலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. சப்போஸ் மார்ஷல் உங்கள் தம்பியை ஷூட் பண்ணியிருந்தா அவர் இப்போ உங்களையும் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. சாகருக்கு முன்னாடி உங்கள் தம்பி ஏதாவது சொன்னாரான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. அப்படி எதுவும் சொல்லலை, ஆனால் அவனுக்காக தான் இப்போ உன்னை காப்பாற்ற நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் மார்ஷலோட இடத்த ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ரீச் பண்ணுறாங்க. ஹீரோ கன்னை ரெடியாக வச்சுருக்காரு. எனக்கும் ஒரு கன் கிடைக்குமான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, நீ காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் போகிறாரு. மார்ஷல் ஃப்ரெண்ட்ஸ் கூட காசு விளையாடிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காரு. ஹீரோ கன்னை காமிச்சதும் மார்ஷலோட ஃப்ரெண்ட்ஸும் கன் எடுக்கிறாங்க. சூட்கேஸ் எங்கன்னு மார்ஷல் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஷூட் பண்ணிட்டு நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், வால்ட்டுக்குள்ளே அந்த சூட்கேஸ் எடுத்தது நீ தான், நீ என்ன கேட்குறேன்னு மார்ஷல் கோவப்படுறாரு. அலாரமை யார் ட்ரிகர் பண்ணது, செக்யூரிட்டி கார்டான்னு ஹீரோ கேட்குறாரு. நான் எந்த செக்யூரிட்டி கார்டையும் மிஸ் பண்ணல, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து ஏதேதோ கற்பனை பண்ணாதீங்கன்னு மார்ஷல் சொல்கிறாரு. தம்பி இறந்தது மார்ஷலுக்கு இன்னும் தெரியவே இல்லை போல். தம்பி இறந்துட்டான்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னு ஹேக்கர் தான் சூட்கேஸோட போயிருக்கணும்னு மார்ஷல் கெஸ் பண்ணுறாரு. ஏன்னா அலார சத்தம் கேட்டு ஹீரோவும் தம்பியும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக போனதுக்கப்புறம் ஹேக்கரும் அவங்க பின்னாடியே போனதை மார்ஷல் பார்த்துருக்காரு. இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வேஸ்ட்டாக போச்சே, நானே கவலையில் இருக்கேன், நீ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு என் மேலே சந்தேகப்படுறியான்னு மார்ஷல் கேட்குறாரு. மார்ஷல் எதுவும் தப்பு பண்ணலான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே ஐவரி அங்கே வராங்க. பேங்க்லேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு காலும் பண்ணல, கிரென்ஷாக்கும் போகாமல் இருக்க, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கன்னு ஐவரி கேட்குறாங்க. மார்ஷல் எதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. ஐவரி மார்ஷலோட ஃப்ரெண்ட்ஸை ஷூட் பண்ணுறாங்க. பாஸ்க்கு கால் பண்ணி மார்ஷலை பிடிச்சாச்சுன்னு ஐவரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சூட்கேஸ் யார்கிட்ட தாண்டா இருக்குன்னு பாஸ் ஃபோனில் கேட்குறாரு. ஹேக்கர் தான் ஏதோ பிளான் பண்ணிக்கணும்னு மார்ஷல் சொல்கிறாரு. தம்பியும் இறந்துட்டாரு, பாக்ஸ்டரை ஹீரோ ஷூட் பண்ணிட்டாரு, சூட்கேஸ் ஹீரோ கிட்டேயும் இல்லை மார்ஷல் கிட்டேயும் இல்லை, இதுக்கு மேலே மார்ஷலால் யூஸ் இல்லைன்னு பாஸ் சொல்லவும் ஐவரி மார்ஷலை ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த பில்டிங்கே கொளுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பாஸுக்கு ஒரு அனானிமஸ் கால் வருது. சூட்கேஸ் என்கிட்ட தான் இருக்குது, $5 லட்சம் கொடுத்துட்டு சூட்கேஸை வாங்கிக்கன்னு யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பிளாக்மெயில் பண்ணிட்டு காலை கட் பண்ணுறான். நிலைமை கையை மீறி போயிடுச்சேன்னு பாஸ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை திருட போனீங்கன்னு உங்களுக்கே தெரியாதான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, தெரியாமல் இருந்தால் தான் வேலை நீட்டாக இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாரு. தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால அவனுக்கு யாருமே வேலை கொடுக்காம இருந்திருக்காங்க. லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு தம்பி ஆசைப்பட்டனால தான் ஹீரோ பாஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கேங்கில் சேர்த்துருக்காரு. பாஸ்க்காக நான் எவ்வளவோ வேலைகள் பண்ணிக்கேன், ஆனால் இந்த மாதிரி எப்பயுமே நடந்ததில்லைன்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. டபுள் க்ராஸ் பண்ணது ஹேக்கராக தான் இருக்கும், கிடைக்க போகிற பணத்தை ஷேர் பண்ணிக்க விரும்பாமல் இப்படி பண்ணிக்கலான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இதை ஹேக்கர் பண்ணியிருந்தா இந்நேரம் ஊரை விட்டே போயிருப்பான்னு ஹீரோ சொல்கிறாரு. போலீஸ்க்கு தெரியாமல் கிரிமினல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த கிரிமினல்ஸ்க்கு புது ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒரு டாக்டர் இருக்கார் போல். ஹேக்கர் கண்டிப்பாக அந்த டாக்டரை மீட் பண்ணிக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பணம் கொடுத்து டாக்டர் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க.
டாக்டர் பிஸியாக இருக்கனால வேற ரூமில் வெயிட் பண்ணுங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. அவர் அடித்து மயக்கம் போட வச்சிடறாரு. டாக்டர் இருக்கிற ரூம் எதுன்னு கண்டுபிடிக்க ரிசப்ஷனில் எந்த ரூம் கீ மிஸ்ஸிங்னு ஹீரோ பார்க்குறாரு. அதை வச்சு டாக்டர் இருக்கிற ரூமை கெஸ் பண்ணி ஹீரோ போகிறாரு. அங்கே டாக்டர் ஒரு கிரிமினலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ டாக்டர் கிட்ட கன்னை காட்டி ஹேக்கர் வந்தாரான்னு மிரட்டி விசாரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹேக்கர் ஷோல்டரில் புல்லட் உரசிட்டு போயிடுச்சுன்னு லாஜிக் வந்து டாக்டரை பார்த்துருக்காரு. டாக்டர் அவருக்கு ஆப்ரேட் பண்ணி இன்னொரு ரூமில் படுக்க வச்சிருக்காரா. அந்த ரூமுக்கு ஹீரோ டாக்டரை கூட்டிகிட்டு போய் பார்க்குறப்ப ஹேக்கர் அங்கே இல்லை. ஜன்னலும் ஓப்பனாக இருக்கு. ஹேக்கர் ஏற்கனவே எஸ்கேப் ஆகிட்டார் போல. ஹேக்கர் எங்கே போயிருக்காருன்னு ஹீரோ கேட்க அதை சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. இந்த கேப்பில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கிரிமினல் கன் எடுக்க ட்ரை பண்ணான்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டை அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ டாக்டரை டார்ச்சர் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. ஹேக்கர் மான்ட்ரியலுக்கு போகிற ட்ரெயினில் ஏறி டொரண்டோவில் இறங்க போகிறது ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ ஐவரியும் லாஜுக்கு வந்து சேர்றாங்க. ஐவரி ரிசப்ஷனிஸ்ட்டை ஷூட் பண்ணிட்டு மேலே வரதுக்குள்ள ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஜன்னல் வழியாக எமர்ஜென்சி ஸ்டெப்ஸில் இறங்கி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஐவரி டாக்டரை மிரட்டி உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே பாஸுக்கு கால் பண்ணி ஹேக்கர் ட்ரெயின் ஏற போகிற விஷயத்த சொல்லவும் ஹேக்கர் அந்த ட்ரெயினில் ஏறக்கூடாதுன்னு பாஸ் சொல்கிறாரு. நடக்கிற எல்லாத்தையுமே பாஸ் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டே இந்த டீலருக்கு பேக்கேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் கிளையண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. நடந்தது எல்லாத்தையுமே நியூஸில் பார்த்துட்டு கிளையண்ட்டும் டென்ஷனாக இருக்காங்க. நம்ம எதை எடுக்க ட்ரை பண்ணோன்னு எஃபிஐக்கு தெரிஞ்சால் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம எல்லாரோட பேரும் வந்துடும்னு கிளையண்ட்டு சொல்கிறாங்க. பாஸோட கேங் மெம்பர் தான் யாரோ சூட் கேஸ் எடுத்து வச்சுட்டு விளையாட்டு காட்டுறாங்கன்னு டீலர் சொல்கிறாரு. அப்படின்னா பாஸ் எதுக்கு சூட் கேஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட டீல் பேசுன்னு கிளையண்ட் சொல்கிறாங்க. எப்படியோ சூட் கேஸ் கிடைச்சா போதுன்னு கிளைண்ட் நினைக்கிறாங்க போல. அடுத்த சீனில் ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. கார்லேயே இருன்னு சொல்லியுமே கேர்ள் ஃப்ரெண்டு கேட்காம ஹீரோ கூடயே வராங்க. மான்ட்ரியலுக்கு போகிற அடுத்த ட்ரெயின் இன்னும் 1 ஹவரில் பிளாட்ஃபார்ம் 4லேருந்து கிளம்ப போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு ஹேக்கர் ரயில்வே ஸ்டாஃப் மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டுட்ருக்கணும்னு ஹீரோ கெஸ் பண்ணி தேட ஆரம்பிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு குழந்தைய காணும்னு சொல்லி ஹெல்ப் டெஸ்கில் பேச்சு கொடுக்குறாங்க. கெஸ் பண்ண மாதிரியே ஹேக்கர் ரயில்வே ஸ்டாஃப் யூனிஃபார்மில் இருக்கிறத ஹீரோ பார்த்துறாரு. ஹீரோவை பார்த்ததும் ஹேக்கர் நைஸாக நழுவுறாரு. அதை கேர்ள் ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. ஹீரோ ஹேக்கரை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஐவரி வந்து ஹீரோவை மடக்குறாங்க. ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் ஹீரோ கிட்ட இந்த கன்னை ஐவரி வாங்குறாங்க. பிளானை சொதப்பிட்டு அப்படியே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்களான்னு ஐவரி கேட்க நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் பாஸுக்கு மறுபடியும் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து அனானிமஸ் கால் வருது. பாஸை பணத்தை எடுத்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் 7க்கு வர சொல்கிறான். அதுவும் 30 நிமிஷத்தில் வரலனா சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடுவானா. ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு சூட்கேஸை வாங்க பாஸ் டிசைட் பண்ணுறாரு. எவனோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறத கன்சிடர் பண்ணுறீங்களா, இது எஃபிஐயோட ட்ராப்பாக கூட இருக்கலான்னு டீலர் சொல்கிறாரு. எஃபிஐலாம் அவ்வளோ ஸ்மார்ட் இல்லைன்னு பாஸ் சொல்கிறாரு. அப்போ ஐவரி பாஸ்க்கு கால் பண்ணி உங்கள் ஃபேவரட் பாய் ஃப்ராங்கை பிடிச்சாச்சுன்னு சொல்லி ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. உன் ஆளுங்களை நீயே ஒவ்வொருத்தராக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பாஸ் கேட்குறாரு. எங்களில் ஒரு ஆள் கெட்டவன், அது நான் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சூட்கேஸை மட்டும் தேடி போகலை, தம்பியை கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கவும் ட்ரை பண்ணுறாரு. ஹீரோவை இழக்கிறதுக்கு பாஸுக்கும் விருப்பம் இல்லை. உன் மேலே தப்பு இல்லைன்னா ஐவரி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான்னு பாஸ் சொல்கிறாரு. ஹேக்கர் மட்டும்தான் பாக்கி, சூட்கேஸ் அவன்கிட்ட தான் இருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹேக்கரை பிடிச்சி தரேன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறனால பாஸ் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஐவரி ஹீரோ கிட்ட கன்னை திருப்பி கொடுத்துட்றாங்க. அடுத்த சீனில் பாஸும் அவரோட ஆளுங்களும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக ரெடி ஆகுறாங்க. சூட்கேஸ் யார்கிட்ட இருந்தாலும் சரி $5 லட்சம் கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலான்னு பாஸ் டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா பிளாக் மார்க்கெட்டில் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு $30 கோடி வேல்யூ இருக்குது. சூட்கேஸ் கைக்கு வந்ததும் அதை பாஸே கிளையண்ட் கிட்ட விற்க ஐடியா பண்ணி டீலரை ஷூட் பண்ணுறாரு. ஏன்னா டீலரே கிளையண்ட் அனுப்பி வச்ச மிடில் மேன் தானே. இதே நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஹேக்கரை ஃபாலோ பண்ணி ஹீரோ போகிறாரு. ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே ஐவரி போகிறாங்க. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை கூப்பிட்டு ஹேக்கர் நிற்கிறத காட்டுறாங்க. ஹேக்கரை விட இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, ஐவரி என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கா, நீங்கள் இருந்து தூரமாக போயிடுன்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ விடாமல் ஃபாலோ பண்ணுறதை பார்த்த ஹேக்கர் கன் எடுத்து மேலே ஷூட் பண்ணுறாரு. பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. பேசி தீர்த்துக்கலாமா இல்லை சண்டை போடலாமான்னு ஹேக்கர் கேட்குறாரு. மொத்த ஷேரும் உனக்கு கிடைக்கணும்னு நீ நினச்சது கூட பரவாயில்ல, ஆனால் தம்பியை கொலை பண்ண உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நான் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டேன்னு ஹேக்கர் சொல்கிறாரு. 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிட்டே கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோனுக்கு போகிறாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை. ஹீரோ சந்தேகப்படுறதை புரிஞ்சுக்கிட்ட ஹேக்கர் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. அலார சிஸ்டத்தோட கண்ட்ரோல் உன்கிட்ட தானே இருந்துச்சுன்னு ஹீரோ கேட்க நான் அதை ட்ரிகர் பண்ணலன்னு ஹேக்கர் சொல்கிறாரு. ஹேக்கரும் இல்லைன்னா அலாரம் எப்படி ட்ரிகர் ஆயிருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. போலீஸ் ரெடியாக பேங்க் வாசலில் நின்னதை வச்சு பார்த்தா நம்மளை செட்டப் பண்ணிக்காங்கன்னு ஹேக்கர் சொல்கிறாரு. நம்ம ஒரே டீமாக தானே இருந்தோன்னு ஹீரோ சொல்ல நம்ம ஒரே ஃபேமிலின்னு ஹேக்கர் சொல்கிறாரு. நம்ம மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறப்ப தம்பி செத்து கிடந்தான்னு ஹீரோ சொல்ல தம்பி செத்துட்டானான்னு ஹேக்கர் ஷாக் ஆகுறாரு.
அதாவது இப்பதான் இவருக்கே தெரிய வருது போல. ஹேக்கரும் இல்லைன்னா வேற யாரா இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ யாரோ ஹேக்கரை ஷூட் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஐவரி தான். ஹேக்கர் கிட்ட இந்த பேக் எடுத்துட்டு ஐவரி செக் பண்ணுறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. சூட்கேஸ் எங்கன்னு ஹீரோவை பார்த்து ஐவரி கேட்க ஹீரோவே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹேக்கர் வச்சிருந்த பேக்ல தான் சூட்கேஸ் இருக்குன்னு தான் ஹீரோவும் நினச்சிட்டு இருந்தாரு. ஹீரோ ஏதோ ட்ரிக் பண்ணுறதா நினச்ச ஐவரி ஹீரோவை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. அப்போ யாரோ ஐவரியை ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அது வேற யாரும் இல்லை, தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். கூட வராதன்னு நான் சொன்னேன், ஆனால் நீ இந்த தடவை கேட்காம போனது நல்லதான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை ஷூட் பண்ண எய்ம் பண்ணுறாங்க. என்னை நம்புறதுல அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்கிறாங்க. ட்விஸ்ட் என்னன்னா, தம்பியை ஷூட் பண்ணி அவர்கிட்ட இந்த சூட்கேஸ் எடுத்துகிட்டு போனது கேர்ள் ஃப்ரெண்டு தான். தம்பி போட்ட பிளான் எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் தெரியும்ல. சூட்கேஸை எடுத்துகிட்டு ஹீரோவும் தம்பியும் எந்த வழியில் வருவாங்கன்னு தெரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோவை அடித்து மயக்கம் போட வச்சுருக்காங்க. தம்பி தனக்கு கிடைக்க போகிற பணத்தில் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் கொடுக்க தான் நினச்சிருக்காரு. சூட்கேஸை யார் டெலிவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பணமும் கிடைக்கும்னு தம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கார் போல. பாஸ் கொடுக்க போகிற 5 லட்சத்தையும் ஒரே ஆளாக அமுக்கணும்னு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க்குள்ளே கேங் மெம்பர்ஸ் நுழையிறப்பவே கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ்க்கு கால் பண்ணி பேங்க்கில் ராபரி நடந்துட்டுருக்குன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பேங்க்குக்கு வெளியே இந்த அலாரமை ட்ரிகர் பண்ணிக்காங்க. அதனால தான் போலீஸ் ரெடியாக வாசலில் இருந்திருக்காங்க. ஹீரோவும் தம்பியும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியை தப்பிச்சு 5th ஸ்ட்ரீட்க்கு வெளியே நிறுத்தி வச்சிருக்கிற காருக்கு போவாங்கன்னு தெரிஞ்ச கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோவை அடித்து மயக்கமாக்கின கேர்ள் ஃப்ரெண்டு தம்பிக்கிட்ட கன்னை காமிச்சு சூட்கேஸை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹீரோவை ஷூட் பண்ணிடுவேன்னு மிரட்டினதும் தம்பி வேற வழி இல்லாமல் சூட்கேஸை கொடுத்துருக்காரு. சூட்கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ எங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. கீயெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு தம்பி சொல்லியிருக்காரு. உங்கள் அண்ணனால இந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ண முடியும்லன்னு கேர்ள் ஃப்ரெண்டு கேட்க தம்பி கன் எடுக்க ட்ரை பண்ணிக்காரு. அதனால கேர்ள் ஃப்ரெண்டு தம்பியை ஷூட் பண்ணிக்காங்க. சூட்கேஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஹீரோ மயக்கம் போட்ட அந்த 10 நிமிஷம் நடந்தது இதுதான். அட பேராசை பிசாசேன்னு ஹீரோ திட்டுறாரு. 10 வருஷமாக பாரில் உட்காந்து உங்களை மாதிரி ஆளுங்க போடுற திட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அன்றைக்கி சூட்கேஸை எடுத்துகிட்டு பாருக்கு வந்த கேர்ள் ஃப்ரெண்டு லாக்கை உடச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஜெம் ஸ்டோன்ஸை பார்த்ததும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செம சந்தோஷம். அதை ஒரு பாக்ஸில் போட்டு தன்னோட கோட்டில் மறைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தான் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு அங்கே வந்திருக்காரு. ஹீரோ கூடயே இருந்து அவரை மிஸ்லீட் பண்ணி அவர் கையாலேயே கேங் மெம்பர்ஸை கொலை பண்ண வச்சுருக்காங்க. ஹீரோவை கொலை பண்ணால் பணம் கிடைக்கும்னு பாக்ஸ்டருக்கு மெசேஜ் வந்துச்சுல, அதை பாஸ் அனுப்பலை, கேர்ள் ஃப்ரெண்டாக அனுப்பியிருக்காங்க. எல்லாத்தையும் இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவும் என்னையும் சான்ஸ் கிடச்சி ஷூட் பண்ணாமல் இருந்தேன்னு ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ டாக்டரை மீட் பண்ண போனப்ப லாஜோட ரூம்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ அதே டயலாக கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, சூட்கேஸ் என்கிட்ட தான் இருக்குன்னு பாஸுக்கு கால் பண்ணி பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஸ்ட்ரேஞ்சரும் கேர்ள் ஃப்ரெண்டு தான். வாய்ஸ் சேஞ்சை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் டாக்டரை பார்க்க லாஜுக்கு போனப்ப அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கிரிமினலை கேர்ள் ஃப்ரெண்ட் ஷூட் பண்ணாங்கல்ல, அது ஆக்சுவலாக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணல. ஹேக்கர் எங்கே போனார் எப்போ போனார்னு கிரிமினல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷூட் பண்ணிக்காங்க. இப்போ ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் எய்ம் பண்ணுறாங்க. அப்போ யாரோ கேர்ள் ஃப்ரெண்டை ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஐவரி தான். இவங்க ஆக்சுவலாக புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அதனால் கேர்ள் ஃப்ரெண்ட் ஷூட் பண்ணதில் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. பாஸுக்கு கால் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஜோனில் இருக்கோன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு இந்த ஜெம் ஸ்டோன்ஸை ஐவரி எடுத்துக்கிறாங்க. கிளைமேக்ஸில் பாஸ் அங்கே வராரு. ஐவரி ஜெம் ஸ்டோன்ஸை பாஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு தான் இவ்வளோ ஆக்க போகிறான்னு ஹீரோ சொல்கிறாரு. பாஸ் கொண்டு வந்த $5 லட்சம் பணத்தை ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அடுத்த வேலைக்கான அட்வான்ஸாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாஸ் கிளம்புறாரு. கூடவே ஐவரியும் கிளம்புறாங்க. ஹீரோக்கு லைஃப்பில் 10 நிமிஷம் போனால் என்ன, பணம் கிடச்சிருச்சுல. ஹீரோ பணத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.